பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆவியின் கனியாகிய சாந்தம் பற்றி பார்க்க போகிறோம். சாந்தம் அப்படிங்கிறது எல்லா சுச்சுவேஷன்லையும் அமைதியாக இருக்கிற ஒரு குவாலிட்டியை குறிக்குது. மத்தேயு 5:5 இயேசு கிறிஸ்து இதை குறித்து என்ன சொல்றாருன்னா, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்போ இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்றது தன்மை இந்த சாந்த குணத்துக்கு இருக்கு. எப்படி அப்படின்னா, உங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, உங்களை அடிக்கிறாங்க திட்டுறாங்கன்னா, நீங்க அந்த இடத்துல அவங்கள மாதிரி அவங்களை அடிச்சு திட்டி பழி வாங்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல 2 பேருமே ஈக்குவல் ஆயிருவோம். ஆனா இதே நேரம் அவங்க உங்களை கஷ்டப்படுத்தும் போது நீங்க அமைதியா அதை சகிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்களோட மதிப்பு தனியாயிரும். இயேசு கிறிஸ்து பாருங்க, அவரை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவர் எவ்வளவோ கஷ்டப்படுத்தினாங்க, தேவையில்லாம கேள்விகள்லாம் கேட்டாங்க. இவ்வளோ கேட்குறோமே, நீ வாய் திறந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. அவர் அந்த இடத்துல அமைதியா சாந்தத்தை மெயின்டைன் பண்ணாரு. ஸோ அவருடைய பிள்ளைகளாகி நம்மளுக்கு ஒரு சுச்சுவேஷன், கஷ்டமான சூழ்நிலை வருது, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறோம், இல்லை ஏதோ ஒரு காரியத்துல நமக்கு பிரச்சனை வருதுன்னா நம்ம அந்த இடத்துல அமைதியா அதை ஹேண்டில் பண்ண பழகணும். கோவம் வந்தோடனே ரொம்ப கத்திடக்கூடாது. நம்ம கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி அந்த இடத்துல நம்மளுடைய சாந்த குணத்தை நம்ம வெளிப்படுத்தணும். பிலிப்பியர் 4:5 சொல்லுது, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. அப்போ டக்குன்னு நம்மளை யாராவது கோவப்படுத்திட்டாங்கன்னா உடனே கத்திராம அவங்களை எதிர்த்து அவங்களை தேவையில்லாத வார்த்தைகள் சொல்லி அவங்க மனசை காயப்படுத்தாம நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல சாந்தமா அமைதியா அந்த சுச்சுவேஷனை நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஒரு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைக்கு இந்த சாந்த குணம் தான் அலங்கரிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி 1 பேதுரு 3:4 சொல்லுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த கேரக்டரை கடவுளுடைய பார்வையில விலை மதிக்க முடியாத ஒரு கேரக்டர் இந்த சாந்த குணம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஒரு பிரச்சனையில இந்த மாதிரி அமைதியா இருக்கும் போது யாராவது நம்ம கிட்ட, எப்படி நீங்க இப்படி தைரியமா இருக்கீங்க, எப்படி நீங்க திருப்பி பழி வாங்காம அமைதியா சாந்தமா அதை ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்படி கேட்கறவங்க கிட்டையும் நம்ம எப்படி பதில் சொல்லணுமாமா? 1 பேதுரு 3:15 சொல்லுது, உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமா இருங்கள். உங்ககிட்ட ஏதாவது கேட்கறாங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு எப்படி பதில் சொல்லணுமா? சாந்தத்தோட பதில் சொல்லணும். அப்போ நம்ம எல்லா இடத்துலயும் நம்மளுடைய சாந்த குணத்தை மற்றவங்களுக்கு காமிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து இப்படிதான் சாந்தமா இருந்தாரு அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்கிட்டையும் காமிக்கணும். அப்படி நம்ம சாந்த குணம் உள்ளவர்களா இருக்கும் போது தேவன் நம்மளை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா மாற்றுவார். தேங்க்யூ.